பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே நாம் அனைவருமாய் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள, அவருடைய வேத வாக்கியங்களை ஆராய, தியானிக்க கர்த்தர் இந்நாளிலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தருளினார். அதற்காய் தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு பலவிதமான இக்கட்டின் சூழ்நிலையின் சமயங்களிலே மரணம் ஏற்படுகிறது. அந்த மரணத்திலே தேவனை துதிக்கக்கூடிய ஒரு பாக்கியமோ ஸ்லாக்கியமோ தருணமோ வராமல் போகிறது. திடீரென்ற மரணம், திடீரென்ற ஒரு ஆபத்து நேரிடுகிறது. ஆனால் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராமலேயே தாக்குகிறது அல்லவா? அப்படியாய் கர்த்தர் நம்மை விடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து காலையிலே எழுந்து அவரோடு பேச, அவருடைய வேதத்தை தியானிக்க நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்ட அவருடைய கிருபைக்கு கொடான கோடி கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். அவருடைய மகிமைக்கு முன்னானது ஒன்றுமில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமாம், அவர் நம்மேலே இரக்கம் வைத்தபடியினாலே நம்மை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்தார். எத்தனையோ கோடி கோடி மில்லியன் ஜனங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். சரி, கர்த்தர் இந்நாளிலே என்ன வார்த்தை நிமித்தமாய் நம்மளோடு பேசி நம்மளுக்கு ஒரு இருதயத்தின் யோசனையை வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போமா? கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. அவர் மகாராஜா, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களை நாம் நினைவு கூறும் பொழுது சமயங்களை மாற்றுகிற தேவன் அவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து வருகையில் நம்மளுக்கு பிரதமராக 5 வருடங்கள் ஒரு மகன் நமக்கு இருக்கிறார் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் அல்லவா? ஆமாம், அந்த மகனே நீடித்திருப்பதில்லை. துன்பங்கள் கஷ்டங்கள் அந்த மகன் மூலமாய் வந்தாலும் கூட மற்றொரு ராஜாவின் நிமித்தமாக நமக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் பலவிதமான ஆசீர்வாதங்களும் மக்களை சேர்ந்து சந்தோஷப்படுத்துகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதுபோல நம்முடைய ராஜ்யத்துக்காக கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் தகப்பனே, சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிற தேவன் நீர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற மகாராஜா நீர் ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது ஞானமுள்ள, விவேகமுள்ள, அறிவாளி உள்ள ராஜாவை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மக்களோடு கூட நாம் நிலைத்திருந்து அவர்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஞானமுள்ள ராஜாவை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி எங்கள் இருதயங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தோஷப்படுத்தும். வாலிப பிள்ளைகள் படித்துட்டு வேலையில்லாமல் இருக்கிறார்கள். அந்த வேலையில்லாத நிமித்தமாக பலவிதமான தவறுகளுக்கு இழுக்கப்படுகிறார்கள்.
ஆகையாலே நல்ல ஞானத்தை கொடுத்த தேவன், நல்ல அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் கல்வி உணர்வையும் கொடுத்த தேவன் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்கள் இருதயத்தை நீர் சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே என்று அவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் இதோ பலருடைய கண்ணீருக்கு ஒரு துடைப்பாக நிலைத்திருக்கட்டும். இந்த பூமியிலே நாம் சம்பாதிக்கிறதான சம்பாதனைகள், சொத்துக்கள் எல்லாம் நமக்கு கூட வருகிறதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் வாசிப்பதையும் தேவனோடு தியானிப்பதையும் தேவனோடு இணைந்திருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரியங்களிலே நம்முடைய நேரங்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையாலே என் தகப்பனே, இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டாலும் கூட உம்மோடு பேசுகிற காரியங்களிலே உம்மோடு பேசுகிற சமயங்களை நாங்கள் அதிகரித்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். நீர் சொல்லியிருக்கிறீர் அல்லவா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்களை நான் நியமிப்பேன் என்று. அதற்கு உரிய பாத்திரவான்களாக எங்களை உமக்கென்று ஆயத்தப்படுத்தி எங்களை மகிமையிலே சேர்த்து வல்லமையினால நிரப்பி சந்தோஷப்படுத்தும் என்று அனுதினமும் நாம் வேண்டிக் கொள்வோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.